சிறை சுரேஷ் ராஜகுமாரி வெற்றிமாறனுடைய பட்டறையிலேருந்து வர்றாரு. ஒரு பட்டை தீட்டப்பட்ட கோயினூர் வைரம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். என்னடா அப்படின்னா படத்தை பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஒரு படம் பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல படம் பார்த்தா அந்த படத்தை பற்றி அப்படியே யோசனைகள், அதோட கருத்தியல் பற்றி யோசனைகள், அதில் இருக்கிற மனிதர்களை பற்றி யோசனைகள், ஒரு ஹார்ட்ஃபெல்ட் கான்வர்சேஷன்ஸ், இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே நடக்கும். அது வந்து ரிவ்யூ பண்ணுறவனுக்கு நடக்கும், சாதாரண மக்களுக்கும் நடக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஷோவில் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக அங்கங்கே பேசிக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா படம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க, அவ்வளோ ஹார்ட்ஃபெல்ட்டாக, ரொம்ப மனசை வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெருக்கி புழிஞ்சு நிரப்பி விட்டுருது. அதுதான் சிறை வந்து பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அனிஷ்மா இதோட ஃபீமேல் லீடு. அந்த பொண்ணு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அந்த இன்னசென்ஸ், ஒரு மகாலட்சுமி கடாட்சமாக அதை சொல்லுவாங்கள்ல, லக்ஷ்மி கடாட்சம், அதுதான் அந்த பொண்ணு. அவ்வளோ இன்னசென்ஸை வந்து அவ்வளோ ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. அவ்வளோ நிறைய நல்ல படங்கள் அந்த அவங்க வந்து பண்ணுவாங்க. நிறைய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக அவங்க வருவாங்க அப்படிங்கிற டவுட்டே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அக்ஷய் இந்த 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ நம்ம மாஸ்டர்லாம் இருக்குல்ல, லியோலாம், அந்த ப்ரொடியூசருடைய பையன். சரி, ப்ரொடியூசர் பையன், பணக்கார பையன், அப்போ ஜாலியாக நடிச்சிருப்பான் போல் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த கேரக்டராகவே மாறி நிற்கிறேன். அவனை தேட வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் யோசனையாக இருந்தது. அது சினிமாக்குள்ளே நாங்கள் இருக்கிறங்காட்டிக்கு இவர் அப்படின்னு நமக்கு தெரியும். செகண்ட் லெவலில் வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரில, மறைஞ்சிருச்சு. அந்த கேரக்டர் மட்டும்தான், அந்த பையன் மட்டும்தான் நிற்கிறான். அதில் நிறைய இடங்களில் அடி நிஜமாலுமே வாங்குறான், ஓடி தெரிக்கிறான், அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறான். என்னென்னா வெறும் காசு இருந்தால் ப்ரொடியூசர் பையன் நான் அப்படின்னு படம் எடுக்காமல் சினிமா மேலே ரொம்ப பேஷனேட்டாக, ரொம்ப பிடிச்ச அந்த பையன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்க்க முடியுது. ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராமிசிங் ஆக்டர் வந்து அக்ஷய், இதில் டவுட்டே கிடையாது. இது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா கண்கள். அந்த கண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஒரு 30-35 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தப்பிக்கிற மூட்லேயே இருக்கணும். அப்போ கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவஞ்சிட்டே இருக்கும். நீ அங்கே தேடுவார், இங்கே தேடுவார், இது பண்ணுவார். அந்த கண்ணில் ஒரு டவுட்டு, ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தப்பிக்கிற விஷயம் வந்து கண்ணிலே கன்வே பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு பாயிண்டில் செட்டில் ஆகி ஒரு இன்னசென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னசென்ஸ் வெளிப்படும். அப்போ அந்த கண் மாறும். ஒரு பாயிண்டில் கம்ப்ளீட்டாக இன்னசென்ட்டாக குழந்த மாதிரி மாறும். அப்படி அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண் மட்டும் இல்லாமல் நீங்கள் வாயில் அந்த சிரிப்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி ஒரு பாயிண்டில் ஒரு கான்ஸ்டபிளாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுங்க சார், இந்தாங்க சார் பிரியாணி சாப்பிடுங்க சார் அப்படிங்கிறப்ப இவன் குட்டி பையன்டாவன் அப்படின்னு தோணும். இப்போ இந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இது படத்தில் பண்ணணுங்க. இது வந்து நீங்கள் ப்ரொடியூசர் பையனாக இருந்தாலும் வராது. உங்களுக்கு நடிப்பு உள்ளே இருந்தால் வரும், இல்லைன்னா வராது. தெரிஞ்சிடும் அப்பட்டமாக, ஆஹா இவனுக்கு நடிக்க தெரிலடா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த பையன் அதை பண்ணல. இந்த கண்ணில் அந்த ஹார்ட் ஒர்க்கை அவ்வளவு தெளிவாக பண்ணியிருக்கான். அவ்வளவு தெளிவாக அவரோட கேரக்டர் ஆர்க்கு வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக ஆரம்பித்து அப்படியே ரைஸ் ஆகி அப்படியே இதாகி நமக்கு முடிகிறப்போ அந்த பையன் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை வந்துடும் அந்த கேரக்டர் மேலே. அது அவ்வளவு சூப்பராக வந்து அக்ஷய் வந்து கேரி பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல டெபியூ, எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த நடிகராக ஒரு நல்ல இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணி வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நிறைய நடிகர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு தேவை. அதை சும்மா வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக அந்த பையன் எடுக்கல. அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இந்த ரோலை பண்ணி தன்னை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரூஃப் வந்து ரொம்ப இல்லை, ஆடியன்ஸோட கைதட்டில் தான் வந்து அதோட ப்ரூஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து காமிச்சிட்டார். இந்த பக்கம் சுரேஷ் ராஜகுமாரி அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலைட்டாக நான் வந்து இது இப்படி எடுக்கிறேன், இந்த முடிவு இப்படி வரப்போகுது அப்படிங்கிறப்ப ஆகச்சிறந்த ஒரு முடிவு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுதிடுவாங்க. அப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ் பண்ண டே என்னடா பண்ணியிருக்கீங்க, டே என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு வெறுத்து வருவாங்க. டே இவனெல்லாம் நம்பி போன மேடம். அதை பண்ணல சுரேஷ். அதுதான் அங்கே பியூட்டியே. மக்களுக்கு புரிகிற எளிய நடையில் மொத்த ஸ்க்ரீன் பிளேவையும் கொண்டு வந்து ஒரு முடிவு ஒன்று தர்றார். அது நீங்கள் பார்க்க ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் பூமர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவர் சைடா அவர் சைடான்னு அது கிடையாது. அவர் அறத்தின் பக்கம் நின்றுருக்காருன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு பாயிண்டில் ஆமாம்ல, இந்த சிஸ்டம் நம்மளை இப்படி தானே மேனிப்புலேட் பண்ணுது, இதைத்தானே நம்மக்கிட்ட பண்ணுறானே அவனுங்க, எங்கே நிம்மதியாக ஒரு ரிசல்ட் வருது அப்படிங்கிற அந்த கோவம் இருக்குல்ல, அந்த பையனுடைய இயலாமை, அந்த பேர், அந்த யங் பேருடைய அந்த இயலாமையும் கோவம் அழுகையும் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு வகையில் நம்ம மனசுலையும் ஏறிடும். அது எல்லாம் நாமளும் ஃபீல் பண்ணுவோம். அதை வந்து சுரேஷ் தெளிவாக பண்ணுறாரு ஒரு டைரக்டராக. அங்கே தான் இயக்குனராக வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அடுத்தது விக்ரம் பிரபுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரூட் 45 ஹாலிடேஸ் அப்படின்ட்டு நீங்கள் 4 நைட் 5 நாள் மலேசியா சிங்கப்பூர் வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே லோக்கல் டிரான்ஸ்ஃபர்ஸு, சாப்பாடு, அக்காமடேஷன்ட்டு, சைட் சீயிங் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட் கிளாஸாக
3 ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் வந்து உங்களுக்கு புக் பண்ணுறாங்க. இவங்களே 5 ஸ்டார் ரேட்டட் ஒரு யூகே பேஸ்ட் கம்பெனி. ரொம்ப க்ளீனாக சேஃப் அண்ட் செக்யூராக உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மலேசியா சிங்கப்பூர் திருப்பி கொண்டு வந்து விட்றாங்க. இது ஹனிமூன் டூராக கூட நீங்கள் வந்து போக முடியும். 49,975 ரூபா தான், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இதை பண்ணுறாங்க. புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணலாம். இட் வில் ரியலி பி ஒர்த் யூ. எவ்ரி பெனி உங்களுக்கு வந்து ஒர்த்தா இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியும். ரூட் 45 ஹாலிடேஸ் இவங்க ஒரு யூகே பேஸ்ட் 5 ஸ்டார் ரேட்டட் டூர் கம்பெனி. போங்க, உங்கள் டூர் என்ஜாய் பண்ணுங்கள். விக்ரம் பிரபுவனை பற்றி சொல்ல வந்தேன். ஒரு மென்டர், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இந்த டக்கா கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடை காக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு 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 ஹியூமன் ஃபார்மில் ஒருத்தர் இருந்தால் என்ன, அதுதான் விக்ரம் பிரபு. இப்போ இந்த கேரக்டர்லாம் எழுதிடலாம், ஆனால் அந்த கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணணும். அவரோட கெரியர்லேயே தான் பெஸ்ட்டு விக்ரம் பிரபு பண்ணது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு முடிக்கிறப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இந்த படம் எப்படி இருந்தாலும் வந்து ஓடிடி இதெல்லாம் வரும். இருக்கிற போலீஸ் எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணமாக இதை பார்த்து நிறைய பேர் வந்து இதை கடைபிடிப்பாங்க. அவ்வளவு தெளிவாக விக்ரம் பிரபு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலை வந்து பண்ணியிருக்காரு. பெசகாமல் அதை ஃபஸ்ட்லாம் ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், ஆனால் என்னமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படி சும்மா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டான் டிட்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அப்படி ரூல் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல வந்து அப்படி ரூல் பண்ணி அந்த இடத்துல அவரோட கேரக்டரோட டெப்த் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிய வச்சிருவோம். அப்படி ஸ்கிரிப்டில் எழுதுறது வேறங்க, அது ஸ்க்ரீனில் கொண்டு வரணும், அதை அவர் தான் பண்ணணும். அதை அவ்வளோ தெளிவாக பண்ணியிருப்பார். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு அரவணைக்கிற ஒரு கேரக்டர். அதை பார்த்தாலே நமக்கு, நான் சொல்கிறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறப்போ ஒரு பாயிண்டில் எப்படி வந்து காக்க அன்பு செல்வனாகவும் சிங்கம் சூர்யாவாகவும் மாறணும்னு நினச்சாங்களோ, அதே மாதிரி இந்த விக்ரம் பிரபுவுடைய இந்த சிறை ரோல் இவங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரராக மாற வேண்டும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தங்கள் மனசுக்குள்ளே வந்து ஏற்றுக்குவாங்க. அதுதான் இந்த ரோலுடைய வெற்றி. அதுதான் அப்படி வந்து நான் நினைக்கிறேங்க. செகண்ட் ஹாஃபில் உங்களை புரட்டி போட்டுருங்க. கிளைமேக்ஸ் வர்றப்போ கண்டிப்பாக கண்ணீர் வந்துருங்க, வேறு வழியே கிடையாது. நீங்கள் அழுதுருவீங்க, மனசு நிறைஞ்சுதான் வெளில வருவீங்க. ஒரு துளி ஆபாசமோ தேவையில்லாத அருவருக்கத்தக்க எந்த விஷயமே இல்லாமல் அவ்வளவு தெளிவாக படத்தை எடுத்திருக்காங்க. வர்ற சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ஒரு காப் ஒன்று வரலாம் பார்த்தீங்கன்னா சரக்கை போட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. சின்ன கேரக்டர்ஸ் வில்லன் பார்த்தா வெறுத்துருவீங்க. எங்கே கெட்டச்சான்னா நம்பியாரெலாம் நீங்கள் அடிக்க போனாங்களா, அந்த மாதிரி அவரை எங்கேயாவது நேரில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருவீங்க. அப்படி ஒரு மெனசிங்கான ரோல். எந்த ரோலுமே வேஸ்ட் பண்ணலைங்க. ஒரு சின்ன ஒரு ஜட்ஜ் ரோல், அதுலேருந்து எல்லாமே நம்ம தேனப்பன் சார் தான் பண்ணியிருக்காரு. எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ராமிசிங்கான யங்ஸ்டர்ஸ், ஒரு யங்கான ஒரு டீம் சேர்ந்து ரொம்ப நியாயமான தரமான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் போய் இப்போ தயவுசெய்து காசு இருந்ததுன்னா, அகைன் எல்லாத்துக்கும் காசு இருக்காது, இருந்ததுன்னா தயவுசெய்து உங்கள் ஃபேமிலியோடு போய் இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய படங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஆரம்பிக்கிறப்போ சப்போர்ட் பண்ணுறது தான் நிறைய நல்ல டீம்ஸை வந்து உருவாக்கும். சமூகத்துக்கு தேவையான படங்களை வந்து அது கொடுக்க வைக்கும். இது வந்து மெசேஜாக கிடையாதுங்க, படமாகவே சிறப்பாக இருக்குது. வெறும் மெசேஜை மட்டும் வச்சு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் அதனால் போய் பாருங்கள். ஸ்க்ரீன் பிளேவாக, ஒரு கிராஃப்டாக, ஒரு ப்ராடக்டாக, எந்த இடத்துலையும் ப்ரொடக்ஷன் வேல்யூ, சினிமட்டோகிராஃபி இருக்கட்டும், ஜஸ்டின் பிரபாகரனுடைய பின்னணி இசை, பாட்டு அப்படின்ட்டு எந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்டின்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் குவாலிட்டியாக ஒரு படத்தை வந்து தந்திருக்கிறாங்க. மறக்காமல் போய் தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்துக்கு மார்க் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து 10க்கு 10 இல்லை, 100க்கு 100 தருவேன். ஏன்னா அப்படின்னா ஜெயிக்கட்டும் தலைவா, இந்த மாதிரி இவங்க ஜெயிக்கட்டும் தலைவா. நீங்கள் 100 கோடி வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணுறது பெரிய மேட்டர் இல்லை தலைவா. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அவங்கள நம்பி, கதையை நம்பி ஒருத்தன் நைட்டும் பகலுமா வேலை செஞ்சு அவ்வளோ டிராஃப்டிங் போய் தன்னோட கருத்தியல் மேலே நம்பிக்கை வச்சு, மனிதர்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒருத்தன் படம் எடுக்கிறான் இல்லையா. இந்த ஈக்குவேஷன், இந்த ஊர்லேருந்து அந்த ஸ்டாரை போட்டு அந்த ப்ரோமோ வச்சோம்னா இப்படி போகுமான்லாம் யோசிக்காமல் மனிதர்களையும் கருத்தியலும் வச்சு படம் ஓடுன்னு நம்புகிறான் இல்லையா, அவன் ஜெயிக்கணும் தலைவா. தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும். அது ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் இந்தியாவுக்குமே முக்கியம். ஸோ அதுக்கு தான் இந்த 100க்கு 100. இட் டிசர்வ்ஸ் தட். நீங்கள் போய் பாருங்கள். நிச்சயமாக பார்த்துட்டு வரும்போது செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிஞ்சால் அழுகாமல் இருந்துருங்க. அது என்னால் வந்து ஒரு இதுவாகவே, ஒரு சேலஞ்சாகவே வந்து என்னால் சொல்ல முடியும். ஒரு சொட்டு கண்ணீராவது இந்த படம் உங்களை வர வச்சே ஆகும். அது வந்து என்னென்னா மனசிலிருந்து மனம் நிறைஞ்சு வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.